ஏங்க இல்லை அவர் ஏதோ சொல்றாரு, என்னால அது சில விஷயங்கள்லாம் என்னால் ஓப்பனாக பேச முடியாது, புஷியானந்த் உங்களை தடுக்கிறாரு. இப்போ சிம்பிளாக சொல்லி இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடக்குது, உங்கள் செய்தி தொடர்பாளர் இருந்தவங்க இல்லை மாவட்ட செயலாளர் இருந்தவங்கள்ட்ட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்கள்ட்ட பேசுறீங்க, அவங்கள்ட்ட மைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை சொல்றீங்க, அதுதானே சந்திப்பு. தனிப்பட்ட முறையிலையோ இல்லை வந்து ஒரு கூட்டத்திலையோ ஜெகதீஸ்வரன் சொல்லுங்க உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்றதானே. நீ கோட்டு படம் 2 தடவை பார்த்தில்ல, அப்போ தலைவர் 2 தடவை பார்த்துருக்கீங்கன்னு கேட்கறதா? அதான் சந்திப்பு. நீ ஜனநாயகன் பார்க்க போறீங்களா, அப்போ தலைவரை பார்ப்பீல்ல. நான் சொல்றேன், உண்மையிலே நான் வந்து யாரையும் அப்படி சொல்ல விரும்பல, தற்கொலைன்னு சொல்ல விரும்பல. ஆனால் சில தற்கொலைகள் இருக்க தான் செய்யறாங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ வந்து இதெல்லாம் எல்லாருமே ஈஸி அக்சசபிளா Easily இருக்காங்க. accessible-ங்க. இந்த பக்கம் விஜய் வந்து பார்க்க அதுதான் முடியலையா, சொல்றேன், நீங்க கடுமையா பார்க்க விடுறது இல்லையா? நீங்க கடுமையா முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க மோடியை பார்த்துடலாம். நீங்க பாஜக ஒருத்தர் பிடிச்சீங்கன்னா வாங்க தம்பி கூட்டிட்டு போறேன், டெல்லிக்கு வாங்க தம்பி கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவார். ஆனா விஜய் பார்க்க முடியாது, நீங்க பார்க்கவே முடியாது. இல்ல அதான் இப்போ இது ரெண்டு விஷயமா இருக்கும்ல, பார்க்க முடியாதா இல்ல பார்க்க விடுறது இல்லையா? விடுறது இல்லைங்க, அதாங்க அது ரெண்டுமேங்க. நான் வந்து ஏன்னா அல்டிமேட்டா அது எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, அப்போ உங்க தலைவர் அவருக்கும் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப அதே மாதிரி நீங்க ஆரம்பத்துல இருந்து பேசும்போது தலைவர் விஜய் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா செய்யறது எல்லாமே புஷியானோட பேரா சொல்லிக்கிட்டே வந்துட்டே இருக்கீங்க வரிசையா. தலைவர் விஜய் தான் அப்படின்றீங்க, ஆனா செய்யறது எல்லாமே புஷியானோட பேரா. இது என்ன நிலைப்பாடு? எதை நோக்கி இந்த கட்சி நான் வந்து நான் வேற ஒரு சேனல்ல சொன்னேன், இது தலைவர் விஜய் கட்சி அல்ல. நான் என்ன சொல்ல போறது, புஷியானந்த் கட்சி கூட அல்ல.